என் அன்பு குழந்தையே, மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிடு. உன் அப்பா நான் கூறுகிறேன், நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த என்னுடைய பிள்ளை. மஞ்சளும் மங்களமும் பொருந்தி வாழப்போகின்ற என்னுடைய பிள்ளை. நீ என்ன செய்தாலும் உன்மேல் நான் கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என் செல்ல பிள்ளை. உனக்கு பக்குவத்தை கற்றுக் கொடுக்கவே உனக்கு நான் தோல்வியை கொடுத்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்றது. ஆனால் எனது நோக்கமோ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது. நீ அந்த எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் பொறுத்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை உனக்கு தந்து அதன் மூலம் நீ பக்குவம் பெறுவதற்காகவே தான் இத்தனையையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய். இப்பொழுது உன்னால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும். அதற்கான மன வலிமையையும் உடல் வலிமையையும் நானே உனக்கு தருவேன். இப்பொழுது நீ கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்து விட்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷங்களை அனுபவிப்பாய். விழிகளில் பார்வை இருக்கும் போதே விளக்கினை ஏற்றிக்கொள். கைகளில் வலிமை இருக்கும் போதே உன்னுடைய கடமைகளை முடித்துவிடு. கால்களில் சக்தி இருக்கும் போதே உன்னுடைய பயணத்தை தொடங்கிவிடு. உன்னுடைய மனதில் தைரியம் இருக்கும் போதே அனைத்து சோதனைகளையும் கடந்து அதிலிருந்து வெற்றி பெற்று வெளிவர பழகிக்கொள். எதற்காகவும் அஞ்சாதே. யாருடைய வார்த்தைக்காகவும் கவலை கொண்டு கலங்கி நிற்காதே. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் உன் அப்பா நான் என்றும் இருக்கின்றேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். எனவே இன்று நடக்கும் சோதனைகளை நினைத்து உன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து விடாதே. தாமதமாகின்றதே, காலங்கள் கடந்து கொண்டே போகின்றதே என்று நொந்து போகாதே. தரமானது எப்பொழுதும் தாமதமாகத்தான் கிடைக்கும். ஒன்றை தெரிந்து கொள், உன்னை பலருக்கும் முன்னிலையில் உதாரணமாக வாழ வைக்கப் போகின்றேன். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உன் கைகளால் உதவும்படி நான் உன்னை வளர்க்கப் போகின்றேன். இத்தகைய உயரத்திற்கு நீ செல்லப் போவதற்காகத்தான் இத்தகைய சோதனைகளை நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உன்னை சுற்றி இருக்கும் கொடுமைக்காரர்கள், கொடூரர்கள் என்று எவருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ யாருக்காகவும் பயப்படாதே. ஏனென்றால் நீ பெருமாளின் பிள்ளை. உன் அப்பா உனக்கு துரோகம் இழைப்பவர்களை உன் அப்பா நான் அக்னியில் நசுக்கி விடுவேன். நான் வருணன். தீயவர்களை பெருமழையில் அடித்துச் செல்வேன். நானே பிரம்மா. என்னை நாடியவர்களுக்கான நல்வழியை நானே உருவாக்கி கொடுப்பேன். என் பக்தர்களை பாதுகாப்பதற்காகவே அவர்களுக்குள்ளேயே நான் உரைகிறேன். என் பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுபவர்களின் காலக்கணக்கை நான் இப்போதே முடித்து விடுவேன். உன்னை காக்கும் நான் என்றும் கண்மூடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் உனக்கு ஒரு வாக்கு தரவே நான் வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட காலம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என் கரங்களை பற்றிக்கொள் மகளே. இதன் பிறகு நீ உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதிவிரைவில் உன்னுடைய வாசலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இந்த அப்பா மேல் நீ வைத்த நம்பிக்கைக்கு பலன்களை நீ பார்க்கப் போகின்றாய். உன்னுடைய நெடுநாள் பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் என்னிடமிருந்து நிச்சயமாக பரிசினை பெறுவாய். முதலில் உன் மனதை குழப்பும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன் தேவைகளை உருவாக்காமலேயே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் தேவைகள் அனைத்தையும் முதலில் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்து கொண்டு வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் உழற்றாமல்
மகிழ்ச்சியான எண்ணங்களை மட்டும் அடிக்கடி நினைத்துப்பார். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறத் தொடங்கும். மனதால் ஆழ்ந்து யோசிக்கும் விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே இந்த பிரபஞ்சம். உன் மனதால் நீ வேண்டியதை படைத்துக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீதான் மகளே. இந்த வாழ்க்கை அற்புதமானது. அதனை நீ கொண்டாடு மகளே. அன்பு என்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை நீ வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார். அனைத்தும் மாறுவதை நீ உணர்வாய். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள், கவலைகள் என்று எதையேனும் நினைத்து அழுது கொண்டே இருக்காமல், வாழ்க்கை ஒரு சவால் என்று நினைத்துக்கொள். அதனை சந்திக்க எப்போதும் தயாராக இரு. வாழ்க்கை ஒரு பரிசு. அதனை எப்பொழுதும் ஏற்றுக்கொள். வாழ்க்கை ஒரு சாகச பயணம். அதை எப்பொழுதும் மேற்கொள். வாழ்க்கை ஒரு சோகம். அதனை எப்போதும் கடந்து வா. வாழ்க்கை ஒரு துயரமானால் அதனை தாங்கிக்கொள். வாழ்க்கை ஒரு கடமை. அதனை நிறைவேற்றி விடு. வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அதனை விளையாடிவிடு. வாழ்க்கை ஒரு வினோதம். அதனை கண்டறிந்து விடு. வாழ்க்கை ஒரு பாடல். அதனை பாடிக்கொள். வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். அதனை தவறாமல் பயன்படுத்திக்கொள். வாழ்க்கை ஒரு பயணம். அதனை புகழுடன் முடித்துவிடு. வாழ்க்கை ஒரு காதல். அதனை சந்தோஷமாக காதலித்து விடு. இந்த வாழ்க்கை ஒரு அழகு மகளே. அதனை ஆராதனை செய். வாழ்க்கை ஒரு உணர்வு. அதனை உணர்ந்து கொள். வாழ்க்கை ஒரு போராட்டம். அதனை எதிர்கொள். இவ்வாறாக வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். பின்பு இந்த வாழ்க்கை உன்வசமாகும். கேட்டவை எல்லாம் உன் வாசல் தேடி வரும். எனதிந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் உன்வசமாக்கி விடுவாய். வருத்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்மகளே. நான் என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில் வழிகள் மட்டுமே நிறைந்துள்ளது. வேறு எந்த வழிகளும் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். நல்லதும் சந்தோஷமும் பேரளவில் மட்டும்தான் என் வாழ்வில் உள்ளது. ஆனால் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், துக்கங்கள் என்று எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். நான் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் ஏமாற்றம்தான் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்கு உதவினேன், துரோகம் கிடைத்தது. நான் மற்றவர்களுக்காகவே வாழவும் செய்தேன். என்னை கை நழுவி விட்டு சென்று விட்டார்கள். இந்த வாழ்க்கை என்ன ஒரு வழி பாதையா? துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று தானே இப்பொழுது இந்த நொடி நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கு பதில் தரவே இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன். இந்த மனித வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வழி பாதை அல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் எப்பொழுதும் இருக்கும். அப்படி இருக்க உன்னுடைய பிரச்சனைகளும் அதற்கான காரணங்களும் உன் அப்பா நான் அறிவேன். இந்த வாழ்க்கை பயணத்தை துவக்குவதற்கு பிறப்பு என்கின்ற வழியை ஏற்படுத்தி அனைவரும் வருகின்றார்கள். பயணம் முடிந்தவுடன் இறப்பு என்கின்ற வழியில் சென்று விடுகிறார்கள். இரவு ஒரு வழியில் வந்தால் பகல் வேறு வழியில் வரும். அப்படித்தான் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும். ஒரு வழியில் பிரச்சனைகள் வந்தால் மறு வழியில் சென்றுதானே ஆக வேண்டும். இங்கு எதுவும் நிலைத்திருக்கப் போவதில்லை, நிரந்தரமும் இல்லை என்று நீயே அறிவாய் அல்லவா? அப்படி இருக்கையில் வந்து போகும் பிரச்சனைகளுக்காக உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய். துன்பம் வருவதற்கு ஒரு வழி இருந்தால் இன்பம் வருவதற்கும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை தேடி கண்டுபிடிப்பதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொன்றையும் நீ கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உனக்கான எல்லாமும், நீ கேட்கின்ற எல்லாமும், நீ விரும்பும் எல்லாமும் உன் வாழ்க்கையிலேயே ஒளிந்திருக்கின்றது. அதை நீ தேடி கண்டுபிடிப்பது மட்டுமே உன்னுடைய பணி. அதில் உனக்கு உதவுவதற்காகவும்
ஒரு சில துணுக்குகளை சொல்வதற்காகவும் தான் உன் அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உன்னுடனே இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து விரைவில் உன் வாழ்வில் இன்பம் காண செய்வேன். நீ என் பிள்ளை அல்லவா? உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாய் சந்தோஷமாக